ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனகாம்பர செடி நான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம டெல்லி கனகாம்பரம்னு சொல்லுவோம் இல்லையா, ஊசி கனகாம்பரம், டெல்லி கனகாம்பரம் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் எல்லாம் கலந்து வச்சுருக்கேன். மஞ்சளும் இருக்குது, அதே மாதிரி சாதா கனகாம்பரமும் இருக்குது, இதுவும் இருக்குது. அப்போ பூக்கும்போது தான் தெரியும். இப்போ தான் பூ விட்டுருக்கு ஒன்று ஒன்றா. இது பார்த்திங்கன்னா நம்ம டெல்லி கனகாம்பரம்னு சொல்லக்கூடிய அந்த ஊசி கனகாம்பரம். சூப்பரான கலராக இருக்குது பாருங்கள். நிறைய பிடிக்கும். நம்ம வந்து இது பூத்ததுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுருவேன். பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அடர்த்தியாக நல்லா அப்படி கொத்து கொத்தாவே பூக்குங்க. இப்போ தான் பூத்து வருது. இங்கே நல்லா கொஞ்சம் பூத்து இருந்துச்சு. இதெல்லாம் கட் பண்ணி ஒன்று இந்த அளவுக்குலாம் நம்ம விடக்கூடாது. விதை போட்டு வளர்க்குறத விட எனக்கு தெரிஞ்ச கட்டிங்ஸில் வளர்க்குறது தான் ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது பார்த்திங்கன்னா இதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள். கலரு ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியும். இன்னொன்று வந்து மஞ்சள் கனகாம்பரம். அது இன்னும் பூக்கலைங்க. பூத்ததுக்கப்புறம் காட்டுறேன். எதுன்னு தெரிய மாட்டேங்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டில் போயிடுச்சு. எவ்வளோ அம்சமாக இருக்குது. கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிலில் பார்த்திங்கன்னா அப்படியே ஜொலிக்குது, கிளார் அடிக்குது அப்படியே. இது வந்து பவளமல்லி செடி. அதுக்கு கீழே வந்து இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல தான் நான் வந்து டிசம்பர் செடி வச்சேன். அதுக்கப்புறம் இதுலேருந்து கட் பண்ணி தான் நிறைய இடத்துல நான் பரப்பி இப்போ நிறைய இடத்துல இருக்குது. இதெல்லாம் அதுலேருந்து கட் பண்ணி வச்ச செடி தான் பாருங்கள். எந்த அளவு பூக்கள் பூக்கணும். நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு துண்டு இருந்தால் போதும். எப்பொழுது இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெருசு தான் எனக்கு கிடச்சிச்சு. இவ்வளோ பெருசு தான். அதுவும் வந்து ரொம்ப வாடி போய் கொண்டு வந்து தந்தாப்பில் ஒரு பையன். அதுக்கு பேர் எனக்கு மலையாளத்தில் தெரியாதனால நான் வந்து ஃபோட்டோ வந்து இது மாதிரி கூகுள் பண்ணி காட்டி கொடுத்தேன். அந்த பையன் வந்து அவங்க வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெருசு தான் கட்டிங்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் அந்த அளவு சூப்பராக நிறைய இடத்துல இருக்குங்க. காடு மாதிரி வரும். இங்கே பாருங்கள், மஞ்சள் கனகாம்பரம்னு சொன்னேன் இல்லையா, கிளையே கடந்து ஒடிஞ்சு போச்சு. இது மஞ்சள் கனகாம்பரம். இப்படி தனித்தனியாக பார்க்குறத விட எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் பூக்கள் ஒரு 4 பூ மட்டும் பறித்து உங்களை சேர்த்து வச்சு காட்டுறேன். அதோட வித்தியாசம் தெரியும். ரொம்ப அழகாக இருக்குங்க. கனகாம்பரம் வந்து அதிகம் பட்டுன்னு வந்து உங்களுக்கு வாடாது. அதே மாதிரி பூத்து நிற்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கனகாம்பரம் இப்போ வந்து அவுட் ஆஃப் ஃபேஷனாக நினைக்கிறீங்க. ஒரு காலத்தில் வந்து மல்லிகை பூவும் அதுவும் சேர்த்து கட்டி வச்சவங்க வந்து எக்கச்சக்கம் கல்யாணத்துக்கெல்லாமே அப்படி வைப்பாங்க. இப்போல்லாம் அது மாறி போச்சு. இப்போ கொஞ்சம் அலங்காரத்துக்கு மட்டும். கனகாம்பரம் வந்து அந்தளவுக்கு பயன்படுத்துகிறாங்களான்னு எனக்கு தெரியலை. அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஆனால் இது வந்து இந்த மாதிரி பூக்கள்லாம் வந்து நம்ம எப்போவுமே விட்டுறக்கூடாதுங்க. அதை வந்து வளர்க்கணும். பாருங்கள், கொஞ்சம் வந்து நான் பறித்து எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், 3 கலர் நான் கையில் வச்சு காட்டுறேன் பாருங்களேன். விரல் இடுக்குகளில் வச்சு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இன்னுமே நல்லா அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்திங்களா? அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலர் கனகாம்பரம். இது வந்து டெல்லி கனகாம்பரம் நடுவில் இருக்கிறது. கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா சாதாரண கனகாம்பரம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் இங்கே பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.